என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மற்றும் குடும்பம் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும். நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படிங்க தீர்வு காணுறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கக்கிட்ட குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறவும் செய்கிறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணமும் செய்கிறாருங்க. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரை செலவுகள் யாருக்கு வரும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் இந்த பதிவில் மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மீனராசிக்கார நேயர்களே, பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு சூரியன் 2, 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் முகம் தெரியாத பெண்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டும். மேலும் நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது எழுதி வாங்கி கொண்டு தான் கடன் கொடுக்க வேண்டும். அடுத்தவர் பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பம் செய்யக்கூடாதுங்க. சந்திரனின் நகர்வுகள் சில யோகமான பலன்களை உங்களுக்கு பெற்று தரப்போகுது. வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து உங்களுக்கு லாபமும் அதிகரித்தே காணப்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். செவ்வாய் 1ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்ப்புகளை மீறி நினைத்ததை நீங்கள் சாதிக்க போறீங்க. அரசு ஊழியர்கள் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாறுதல், பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது. புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றியும் பெற போறீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் போட போறீங்க. குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்ய வேண்டுங்க. அதிக ஆசை உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் நீங்கள் முனைப்பு காட்ட போறீங்க. சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடும் செய்வீங்க. மனைவியின் செயல்களால் பெற்றோர்களின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் நடக்கும். கட்டுமான தொழிலில் அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். மணல், செங்கல் விற்பனை நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு இனம் தெரியாத சோகத்தை ஏற்படுத்துவாருங்க. சப்தம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேது குடும்பத்தில் குழப்பத்தையும் உங்களுக்கு உண்டாக்குவார்.
மேலும் மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமையானது திருப்தி தருவதாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி கூட வரலாம். உடல் ஆரோக்கியம் இதுவரைக்கும் இருந்ததை விட உங்களுக்கு இனிமேல் நன்றாகவே இருக்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட இந்த வாரமானது உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரப்போகுது. வழக்குகளில் வழக்கறிஞரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே உங்களுக்கு காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவங்க அதற்கான முயற்சிகளில் இப்பொழுதே நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு வந்து சேரும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி கூட இருக்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரமாக தினமும் காலையிலேயே பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாங்க. அந்த பாடல் என்னவென்றால், உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேன் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு கடந்த பல மாதங்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள், ஆரோக்கிய சீர்கேடுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக அமைந்து ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கும். இதுவரை அச்சுறுத்தி வந்த உடல் ஆரோக்கியம் தற்போது மெல்ல சீராக கிரகங்கள் சாது ஏதுவாக இருக்குதுங்க. எதிலும் துணிச்சலான முடிவு எடுக்கும் வாரம் என்றே சொல்லலாம். தம்பதிகளிடையே சிறு சிறு பிரச்சனைகளும் எழக்கூடும். கவனமுடன் இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய கவனமான பேச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாதுங்க. சிலர் கண் சம்பந்தமான மருத்துவம் அல்லது கண்புரை நோய்க்கான அறுவை சிகிச்சை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாவீங்க. சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இது உங்களுடைய உடல் நலனுக்கு மிக உகந்ததாக அமையப் போகுதுங்க. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடினமான சூழ்நிலைகளும் இருக்கலாம். என்றாலும் நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டிய நாட்கள் என்றே சொல்லலாங்க. குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இளைய உடன்பிறப்புகளுடன் மோதல்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். அதிக கோபமும் கவலையும் உங்களை ஆட்கொள்ளவும் நேரிடும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதட்டங்களும் அதிகரிக்கலாம். நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதிக பணிகள் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தமும் ஏற்படும். வாகனம் மற்றும் அசையா சொத்தை விற்கும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. என்றாலும் சில சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். இந்த மாதம் நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்படவும் நேரலாம். அதனால் நீங்கள் மன அமைதியை இழக்கலாம். மே மாதத்தில் அதிக செலவுகள் மற்றும் நஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படலாங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுமூக நல்லிணக்க உறவு இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. உறவு விவகாரங்கள் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் எழும் பிரச்சனைகள் உங்கள் அமைதியை கெடுக்கலாம். மனைவி மற்றும் துணையுடன் பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்களையும் நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக கருத்து மோதல்கள் அடிக்கடி ஏற்படலாம். எனவே பண விஷயங்களில் நீங்கள் சரியான பேச்சுவார்த்தை நடத்துவது தான் நல்லதுங்க. கணவன் மனைவி பரஸ்பரம் அனுசரித்து செல்வது தான் நல்லது. இருவருக்கும் இடையே மேற்கொள்ளும் தேவையற்ற வார்த்தைகள் திருமண வாழ்க்கையில் சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதங்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டுங்க. குடும்பத்தில் 3ஆம் தரப்பினரின் தலையீடு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எந்த ஒரு 3ஆம் தரப்பினரையும் நீங்கள் குடும்பத்தில் தலையிடக்கூடாது. ஒரு சிலருக்கு தங்கள் துணையை பிரியும் மனப்பான்மை கூட இருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலையும் சுமாராகத்தான் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ளவும் நேரலாம். செலவுகள் அதிகம் என்பதால் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமல் கூட போகுங்க. வருமானமும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். புதிய முயற்சிகள் மூலம் தொழிலில் வருமானத்தில் சிறிதளவு அதிகரிப்பை மட்டுமே நீங்கள் பெற முடியும். மேலும் இந்த மாதம் கடன் சுமை மழை போல உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றும் அதை சமாளிப்பது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். மருந்துகள் மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கும் தொடர்புடையதாக செலவுகளும் இருக்கலாம்.
இந்த மாதம் எதிர்பாராத விலை மதிப்பற்ற பொருட்களை நீங்கள் இழக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். தேவையற்ற பயணங்கள் காரணமாக பணமும் நேரமும் உங்களுக்கு செலவாகுங்க. பங்குச் சந்தையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.